பூர்த்தி தேவி அளவில்லா தங்கமும் தானியமும் கொண்டவ. இந்த பூமி அவளுடைய வயிற்றுல அமைஞ்சிருக்கு. இந்த பிரம்மாண்டம் உருவானப்ப தேவி இந்த வயிற்றுல இருந்து தான் 16 கோடி தேவாதி தேவர்களை உருவாக்குனா. தேவிக்கு தன்னுடைய முதல் குழந்தை மேல அளவில்லாத அன்பு இருந்தது. அவன் பேர் ஹஸ்தர். எந்த மத புத்தகத்துல தேடினாலும் இந்த பேர் உங்களுக்கு கிடைக்காது. எதனாலப்பா? ஏன்னா அவன் தேவியுடைய தங்கத்தையும் தானியத்தையும் அடையணும்னு நினைச்சான். தங்க மொத்தத்தையும் சொந்தமாக்கிக்கிட்டான். ஆனா தானியத்தை நோக்கி போகும்போது மற்ற தேவர்கள் எல்லாரும் அவனை தாக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவன் பிரம்மாண்டத்தோட கலக்க ஆரம்பிச்சான். அவன் அழிஞ்சு பிரம்மாண்டத்தோட முழுமையா கலக்கிறதுக்கு முன்னாடி தேவி அவனை காப்பாத்தினான். அவனை காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனையை சொன்னான். இனி ஹஸ்தரை யாரும் வணங்க மாட்டாங்க, அவன் பேரை எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு சொன்னான். பல யுகங்கள் கடந்துச்சு. ஹஸ்தர் தேவி வயிற்றுக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்தான். அந்த நிலையில நம்ம முன்னோர்களுக்கு அவன் ஞாபகம் வந்தான். ஹஸ்தர் பேர்ல ஒரு கோவிலை கட்டினாங்க. அன்னில இருந்து தேவர்களுடைய கோபம் தும்பாடு மேல மழையா புழிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா நாம ஏன் ஹஸ்தர்